இன்னைக்கு வீடியோவில் இந்த ஆர்டர் ப்ளேஸ் பண்ண கஸ்டமரோட ரிவ்யூ பற்றி தாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் டைம் இந்த கஸ்டமர் என்கொயரி பண்ணப்போவே ரொம்ப கன்சர்ன்டாக தான் என்கொயரியே பண்ணாங்க. அஸ் அ மாமா எனக்குமே அவங்களோட கன்சர்ன் புரிஞ்சுதுங்க. பிகாஸ் ஒரு வெளியிலேருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கி நம்ம குழந்தைக்கு கொடுக்குறப்போ அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது, என்ன போடுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கணுங்கிறது எல்லாருமே யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அவங்க பையனோட பர்த்டேக்காக 1 kgயில் 2 டயர் ராகி ப்ரௌனி ஸ்லாப் தான் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணாங்க. அவங்க 1 kg ஆர்டர் பண்ணதுனால நான் என்னோடய சைட்லேருந்து இன்னும் பெட்டராக இருக்கணுங்கிறதுக்காக நான் மில்லட் ப்ரௌனி சஜஸ்ட் பண்ணேன். ஏன்னா ராகி விட மில்லட் ப்ரௌனி வந்து டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும். பட் அட் எண்ட் ஆஃப் த டே அது கஸ்டமரோட சாய்ஸ் மட்டும்தான். அவங்க ராகியே நான் சூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. டெலிவரி நம்மக்கிட்ட 6 o'clock சொல்லியிருந்தாங்க. பட் கஸ்டமர் வந்து 8 மணிக்கு தான் வந்தாங்க. டிலே ஆனதுனால நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க. நான் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுருந்தேன்னா நான் நேமுக்கு யூஸ் பண்ண அந்த ஒயிட் சாக்லேட் வந்து ஃபுல்லாகவே மெல்ட் ஆகிடும். ஏன்னா அவ்வளோ தூரம் அது மெல்ட் ஆகுது. நான் டெலிவரி பண்ணதுக்கப்புறம் விட்டுட்டேங்க. ஏன்னா மேக்ஸிமம் அடுத்த நாளே எனக்கு கஸ்டமர் ரிவ்யூஸ் எல்லாமே வந்துடும். இவங்க வந்து ஒரு 2 days வரல. ஸோ வந்து எனக்கு ஒரு கன்சர்ன் எதுவும் சரியில்லையோ அப்படின்னு சொல்லிட்டு, அதனால உங்களுக்கு குவாலிட்டி அண்ட் டேஸ்ட்டில் எதுவும் ப்ராப்ளம் இருந்தால் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி நான் ஒரு 2 daysக்கு அப்புறம் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தாங்க அவங்க எனக்கு ப்ரௌனியில் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. கஸ்டமரோட ரிவ்யூ பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் அதை நம்ம எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நம்ம கரெக்ட் பண்ணிக்க முடியும். கஸ்டமர் என்ன ரிவ்யூ ஷேர் பண்ணாங்கிறத டீட்டெயில்டாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் உங்க கூட.